ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 50s ப்ரொஃபஷனல்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 12 எபிசோடு இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோஸ், 3 பேருமே பார்த்தீங்கன்னா 50 வயசை தாண்டினவங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணவங்களே கிடையாது. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முன்னாள் கொரியன் டாப் பிளாக்ஸ் ஆப்ஸ் ஏஜென்ட்டாக இருந்திருப்பாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஸ்பெஷல் ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸில் இருந்தவர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருந்தவர். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீவுல நார்மலான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பியல் அப்படின்ற ஒரு மிஷன் பயங்கரமான ஒரு தோல்வி அடைஞ்சு, அதனால இவங்க 3 பேரும் இப்போ தலைமறைவா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய பிரச்சனையில இவங்களை திருப்பி துரத்த வர இவங்க 3 பேரும் ஒன்று சேர கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரை இன்ட்ரோடக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். முன்னாடி செம்ம திறமையானவங்களா இருந்தவங்க இப்போ நார்மலான ஒரு லைஃப் எப்படி வாழ்றாங்க அப்படின்றதெல்லாம் காமெடி கலந்து ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல வர ஆக்ஷன் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. பெருசா மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இல்லாம சூப்பராகவே எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி காமெடி பொசிஷன்ஸ் நம்ம 3 ஹீரோஸ் தான் ஸ்ட்ரென்த்தே. 3 பேரும் சேர்ந்தாலே அதுல வர காமெடி பொசிஷன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா இவங்க 3 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியா இருக்கும், யாரு நம்பலா அப்படின்ற மாதிரி பல பொசிஷன் ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தான் என்ன, இவங்க ஏன் தலைமறைவா இருக்காங்க, பிளாக் பியல் அப்படின்றது என்ன, அதே மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வெப் சீரிஸ்ல ஒன்னொன்னா கடைசியில ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா லாஜிக் பல இடங்கள்ல மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் பயங்கரமா ரைட்டிங்ல கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல லேக் அடிக்கவும் தான் செய்யுது. அதையும் தாண்டி பல இடத்துல ப்ரெடிக்டபிள் மூமெண்ட்ஸ் இருக்கதா செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.